பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினார்? 3 பேரை உயிரோடு எழுப்பினார். 1 யவீருவின் மகள், சரிங்களா? மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2வது நாயின் ஊர் விதவையின் ஒரே மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம். 3வது லாசரு, மரியாள் மார்த்தாளின் ஒரே சகோதரன், யோவான் 11ஆம் அதிகாரம். இந்த 3 சம்பவங்களிலும் நம்முடைய 3 வித்தியாசமான நிலைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இந்த 3 பேரையும் ஆண்டவர் எப்படி உயிர்ப்பித்தார்? நம்பர் 1, சிறுமையின் கையை பிடித்து என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அறைக்குள்ளே அமர்ந்த மெல்லிய சத்தம், ரூமுக்குள்ளே ஆண்டவர் மெதுவாக பேசினார், உள்ளவங்களுக்குலாம் கேட்டுச்சு. ஜீவன் ரகசியமாக கொடுக்கப்பட்டது. சரி. 2வது வாலிபன் பாடையை தொட்டார், அப்படி பைபிள் இருக்கு. பாடியை தொட்டார் இருக்கா? பாடையை தொட்டார். லூக்கா 7:14 ஆண்டவர் சொன்னார், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது ஒரு வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஜீவன் பகிரங்கமாக கொடுக்கப்பட்டது. சரிதானே? பப்ளிக்கில் ஆண்டு உயிர் கொடுத்தார். 3வது சத்தமாய் கூப்பிட்டார், லாசருவே வெளியே வா. செத்து போனவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ நீதிமான்களோ அக்கிரமக்காரர்களோ எல்லாம் எங்கே தான்? எல்லாம் மண்ணு தான். யோவான் 11:43 படிக்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு லாசர் வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அர்த்தம், ஜீவன் எல்லாரும் காண கொடுக்கப்பட்டது. சரிதானே? அப்போ என்ன ஒரு நமக்கு கிடைக்கிற சத்தியம்னா, பாவத்தில் மரித்தவன் எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து அவனை உயிர்ப்பிக்க வல்லவர். நாற்றமெடுக்கின்ற வாழ்க்கை வாழ்கிறவனையும் நாசரேத்தின் நாதர் மாற்ற முடியும்.